வர ஜூலை மாதம் ஒரு தரமான மாதம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான 3 படங்கள் வருது. அது என்னென்ன படங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், டிசியோட சூப்பர்மேன் அண்ட் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இந்த படம்லாம் வரனாலே ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாதம். நெக்ஸ்ட் இந்த படம்லாம் என்னென்ன டேட்டில் வருதுன்னு பார்க்கலாம். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் பார்த்தீங்கன்னா ஜூலை 2 ரிலீஸ் ஆகுது. நம்ம டிசியோட சூப்பர்மேன் மூவி பார்த்தீங்கன்னா 11 ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து நம்ம மார்வல் ஸ்டூடியோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது காய்ஸ். என்னை பொறுத்த அளவுக்கு இந்த 3 படத்தையுமே நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டூடியோஸோட படம், எல்லாத்துக்கும் எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. நல்லாவே இருந்தது டீசரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் மூவி தான் காய்ஸ். இது நம்ம டிசியோட ஃபஸ்ட்டு மூவியாக வரப்போகுது தேட்டர்ஸில். நம்ம தலைவன் ஜேம்ஸ் கன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. அதனால ஒரு செம்ம ஹைப்பாக நான் இருக்கேன் இந்த படத்துக்கு. டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை இழுத்து மூடிட்டு இந்த டிசி யூனிவர்ஸை திறந்துருக்காங்க. இந்த டிசி யூனிவர்ஸோட ஃபஸ்ட்டு படம் தான் சூப்பர்மேன். இந்த படம் ஃபெயிலியர் ஆகாதுன்ட்டு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தலைவன் ஜேம்ஸ் கன் உள்ளே இருக்காரு டேரக்டரா. ஊரே உனக்காக வேண்டுறோம் சாமி, ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோண்டா, ஜெயிச்சிரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். ஆல்ரெடி ஜுராசிக் வேர்ல்டோட ஒரு ட்ரையாலஜியே இருக்குது. அதில் 2 பார்ட்டு நல்லா ஓடி 3ஆவது பார்ட்டு ரொம்ப மொக்கையாக போச்சு. அந்த படம் ஃப்ளாப் ஆனனால கேரக்டர்ஸ் ஹீரோஸ்லாம் மாற்றி ஒரு புது படமாக நம்ம கையில் கொடுக்குறாங்க ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. பார்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், தமிழ்லே ட்ரைலர் இருக்குது. இந்த படத்தில் யார் மெயின் ரோலாக நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா ஸ்கார்லெட் ஜான்சன் தான். அதாவது நம்ம பிளாக் விடோவாக நடித்தவங்க. ட்ரைலர் பார்க்க நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி படமும் நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துங்கடா, போன படம் மாதிரி விட்றாதீங்கடா இந்த படத்தையும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நீங்கள் இந்த 3 படத்தில் எந்த படத்துக்கு ஈகராக ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறையை கொட்டிட்டு போயிடுறேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, முன்ன மாதிரி சேனல் நல்லாவே போக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஏறிக்கிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் கம்மியாகிட்டே போகிறாங்க. அதனாலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. அது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.